வணக்கம். இன்னைக்கு ஜோதி சிலம்பம் சக்திரி குருகுலத்தில் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிளைமேட்டேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து யங்ஸ்டர் எல்லாமே காற்று வரல, வெயில் அதிகமாக இருக்குது, வெப்பமாக இருக்குது அப்படின்னு நினச்சின்னு எல்லாமே ஃபேன் கீழேயும் ஏசி கீழேயும் உட்காந்துட்டு இருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆயிலை குறைக்கும். எப்படி ஏன் குறைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளைமேட்டேஷன்றது நமக்கு உடம்புல ரொம்ப முக்கியம். இந்த பிரபஞ்சத்தில் நாம் எப்படி வாழணுன்றது இந்த பூமி தான் டிசைட் பண்ணுது. இந்த பூமியோட கிளைமேட்டை நாம அடாப்ட் பண்ணணும். அடாப்ட் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த பூமியில எந்த சூழ்நிலையிலையும் நம்ம உடம்புல இந்த வெப்பத்தை நம்ம உடம்பு தாங்க முடியும். இது நம்ம சாதாரணமா வீட்டுல ஏசி ரூம்ல இருப்போம். வீட்டுல ஒரு அரை மணி நேரம் ஏசி ரூம்ல இருப்போம், சுகமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெளியில போகும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். மூச்சு விட முடியாது, வெயில் தாங்க முடியாது, நம்மளுக்கு ரொம்ப அன்ஈஸியா இருக்கும். நமக்கு அதுவே ஒரு டிப்ரெஷன் ஆகி அதுவே ஒரு சீக்னஸ் கொண்டாடும். அது என்ன பண்ணும், நமக்கு சுகத்தை கொடுக்கும். சுகத்தை கொடுக்குறோன்ற பேர்ல சுமையாயிடும். சுகம் சுமையாக்கிறோம். ஏன்னா நம்ம இன்னைக்கு பசங்க பாத்தீங்கன்னா ஏசி ரூம் விட்டு வெளியே வர மாட்டானுங்க, ஃபேனை போட்டு ஃபேனு கீழே உட்காந்து இருக்கிறானுங்க. ஒரு நாள் சுத்தமா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அவனோட வாழ்க்கையை பத்தி யோசிச்சு பாருங்க. ஒரு 3 நாள் கரண்ட் இல்லைன்னா அவன் வாழ்க்கையை பத்தி யோசிச்சு பாருங்க. 3 நாள் கரண்ட் இல்லைன்னா இன்னைக்கு எத்தனை ஆயிரம் பேர் இறந்துருவாங்க தெரியுமா? இன்னைக்கு சுவாசிக்க முடியாமையே நிறைய பேர் இறந்துருவாங்க. ஏன்னு கேட்டா ஃபேன் போட்டதான் சுவாசிக்க முடியும், ஃபேன் போட்டதான் தூங்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஃபேன் இல்லையா ஒரு மெத்தையில மொட்டை மாடியில போய் படுத்து தூங்குங்க. இயற்கையா காத்து ஒரு மரத்தங்கீழ போட்டு ஒரு பாயை போட்டு படுத்துக்குங்க. அத மாதிரி இயற்கையோட சார்ந்து வாழ கத்துக்குங்க. கண்டிப்பா உங்க ஆயில கண்டிப்பா நீடிக்கும். எனக்கு என்ன ஆயில நீடிக்கிறதுக்கு இயற்கையால மட்டும்தான் முடியும். ஆயில நீட்டிக்கிறதுக்கு செயற்கையால உங்க ஆயில வச்சு நீட்டிக்கவே முடியாது. இப்ப நம்ம ஃபேன்ல ஏசி ரூம்ல வச்சு நம்மள ஆயில் நீடிக்கும் அப்படின்னு சுகமா இருக்கணும்னு சுமையா வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிக்கணும். இன்னைக்கு வெயிலையும் அனுபவிக்கணும், மழை காலத்தையும் அனுபவிக்கணும். வெய்ய காலத்துல வெயில் நினைச்சு நாமளே ஒரு டிப்ரெஷன் ஆயிடக்கூடாது. இப்ப மேங்கோ மேட்னஸ்னு ஒரு டிசீஸ் இருக்கு, யாருக்கா தெரியுமா? மேங்கோ மேட்னஸ்னு ஒரு டிசீஸ். என்ன மேங்கோ மேட்னஸ்னா இந்த மேங்கோ சீசன் தானே. அந்த மேங்கோ சீசன்ல உடம்பு வெப்பமாகி மண்டையில ஒரு திரவம் ஏற்பட்டு அந்த திரவம் என்ன பண்ணும், நமக்கு ஜெனரிக்னா ஒரு திரவம் ஒன்று ஏற்படும் தலையில. அந்த திரவம் என்ன பண்ணும், நமக்கு கோவத்தை உண்டாக்கும். அதிகமா கோவத்தை உண்டாக்கி நம்ம டாக்ஸின் கிரியேட் பண்ணும் மண்டையில. அப்ப என்ன பண்ணுவோம், எல்லார்ட்டையும் போய் சண்டை போடும் கிடப்போம். அது பேரு மேட்னஸ் டிசீஸ் சொல்லுவாங்க. அது பேர் என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, மேங்கோ மேட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு திரவம் உருவாக்கி அந்த திரவத்து மூலியமா 2 பேர் ரோட்ல அடிச்சுக்குவாங்க, திட்டிக்குவானுங்க, வெயில் தாங்க முடியாம கடிச்சுக்குவானுங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கிளைமேட் மாத்தும். இப்ப அந்த மாதிரியான சூழ்நிலையில நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 வேளை குளிக்கணும். 3 வேளை இல்ல 4 வேளை பச்சை தண்ணியில குளிக்கணும். சுட தண்ணியில குளிச்சுட்டு இந்த வெயிலையும் சுட தண்ணியில குளிக்கிறவங்களும் இருக்காங்க. காலையில குளிர்னு சுட தண்ணியில குளிக்கிறவங்க இருக்காங்க. இப்ப இந்த மாதிரியான விஷயம் மாத்திட்டு ஐஸ் வாட்டரை குடிக்க கூடாது. நல்லா வெயில்ல போயிட்டு ஐஸ் தண்ணியை குடிச்சா அதுவே ஒரு பெரிய சீக்னஸ். அது என்ன பண்ணும், தொண்டையை ஒட்டிக்கும். இப்ப உடம்புல இருக்கிற ஏற்கனவே உடம்பு சூடா இருக்கு. அப்ப ஐஸ் தண்ணியை குடிச்சீங்கன்னா அந்த உடம்பு டெம்பரேச்சர் என்ன பண்ணும், ஒரு 5 செகண்டுக்கு சூட்டை குறைக்கும். அதுக்கப்புறம் உடம்பு இன்னும் சூடாகும். அந்த கோல்டை ஹீட் ஆக்குறத உடம்பு இன்னும் சூடுபடுத்தும். அப்ப இன்னும் சூடாகி உடம்பு வெப்பம் இன்னும் அதிகமாகும். வெப்ப நோயெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வெப்ப நோய், வெப்பத்தினால வர நோய். வெப்பத்தினால வர நோயை நாம தணிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பழ வகை சாப்பிடுங்க. லெமன் ஜூஸ் சாப்பிடுங்க, வாட்டர் மெலன் சாப்பிடுங்க, மதிய நேரத்துல மாதுளம்பழம் ஜூஸ் சாப்பிடுங்க, சாத்துக்குடி சாப்பிடுங்க. இந்த மாதிரியான தண்ணி பழங்கள்லாம் நிறைய சாப்பிடுங்க. இளநீ சாப்பிடுங்க. நிறைய நீர்ச்சத்து உள்ள வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. வெள்ளரிக்காய் நிறைய சாப்பிடுங்க, வெள்ளரி பழம் சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிட்டீங்கனாலே உங்க உடம்பு ஆட்டோமேட்டிக்கா கூல் ஆயிடும். அப்படியும் என்னால இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கிளாஸ் மோர் குடிங்க. தினமும் ஒரு கிளாஸ் மோர் குடிங்க. இந்த வெயில்ல உங்களை ஒண்ணும் பண்ண வெயில்ல உங்களை ஈஸியா நீங்க பாஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.